ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு 12th டேல வந்து வந்திருக்கோம். அதாச்சும் ஆல்ரெடி 11 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 12வது நாள். டெய்லி வந்து 2 சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து 23rd 24th சம் வந்து பார்க்க போகிறோம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம்னாலுமே டெய்லி மேக்ஸ் வந்து போட்டு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், XYZ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 6, 10 நாட்களில் முடிப்பர். X, Y மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 28,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகள் எத்தனை? இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம தனித்தனியாக ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் சிங்கிள் ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வந்து அந்த தொகை எவ்வளோ பிரியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1/5, 1/6, 1/10. ஏன்னா ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 5 நாட்களில் முடிக்கிறாங்க. அதுதான் நம்ம அப்படி எழுதியிருக்கோம். அப்புறம் அந்த எல்சிஎம் எடுக்க போகிறோம். 5, 6, 10. அதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 30 அப்படின்றது கிடைக்கும். அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? 6:5:3 அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் ரேஷியோ நமக்கு 14 அப்படின்றது வரும். ஸோ 14 மொத்தமாக 28,000 வந்து கொடுக்குறாங்க. தனித்தனியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, 14 இது வந்து 28,000 அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோ வரும்? 2,000 அப்படின்றது வரும். ஸோ A = 6 தானே, அவங்க 6 வேலை கம்ப்ளீட் பண்ணுறாங்களே. ஸோ 6. அப்போ B = 5, C = 3 இன்ட்டு 2000 2000 போட்டிங்கன்னா 12,000 10,000 6,000. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் வந்து நம்ம ப்ரீவியஸ் உள்ள கொஷினில் கேட்டிருக்காங்க. சாரி. 24th கொஸ்டின், ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் ஒரு வேலையை முறையே 5, 10, 20 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும்? இந்த மாதிரி கொஷின்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு நிறைய போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் வந்து போயிடும். ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/5, 1/10, 1/20 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் 20 அப்படின்றது வருது. ஸோ நம்ம 20 அப்படின்றத வச்சு டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து கண்டுபிடிச்சலாம். 7/20 அப்படின்றது. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோவா இருக்கும்? 13 இருக்கும். 20ல் ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 13 இருக்கும். ஸோ எத்தனை பாய்ஸ் வந்து செய்கிறாங்கன்னு தான் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 13 ஒர்க்கை எத்தனை பாய்ஸ் சேர்ந்தா செய்யலாம்? அவங்களுடைய அந்த ஆண், பெண் மற்றும் ஒரு சிறுவனுடைய ஒர்க்கு தான் வந்து 7. புரியுதுங்களா? 7 ஒரு நாளைக்கு. அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் தான் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி பாய்ஸ் அப்படின்றது தான். அப்போது 13 பாய்ஸ் சேர்ந்தா என்ன பண்ணலாம்? அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ 13 ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு சிறுவன் வந்து அங்கே இருக்கான். ஸோ அதை கூட்டிட்டோம் அப்படின்னா 14. 13 + 11 = 14. அவ்வளோதான் இந்த கொஷினுடைய ஆன்சர். இது புரியல அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஷினை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். கன்ஃபியூஷன் இல்லாமல் அங்கே க்ராக் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.